பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பட் ஐ ஃபீல் ஹாப்பி. ஒரு குழந்தைக்கு ஒரு சர்ஜரி இல்லாம அந்த ஒரு குடல்வால் அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கேட் மெக்கானிசம், அது ஒரு பெரிய பாதுகாவலன் நம்மளுடைய உடம்புக்கு. எப்படி நம்மளுடைய தொண்டையில ஒரு டான்சில் இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய குடல்ல உள்ள இருக்கக்கூடிய ஒரு கேட் அப்படிங்கறதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குட்டிகிட்ட நான் சொன்னேன், நம்ம பாடி எவ்வளவு ப்ரீஷியஸ், எவ்வளவு சாக்ரட். இந்த சாக்ரடான பாடிக்குள்ள தேவையில்லாத விஷயத்த உள்ள போடலாமா? இந்த மாதிரி டெட் பாடிஸ் எல்லாம் உள்ள போடுறப்போ நம்ம பாடி சாக்கடையா சவக்குடியா மாறிடும். ஸோ நம்மளுடைய டைஜஷன் பகல் நேரத்துல தான் டைஜஸ்ட் பண்ணும். சன்லைட் இருக்கிறப்ப தான் ஜடராக்னி ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால நம்ம நைட் நேரத்துல சாப்பிட்றது நம்ம நோயை வளர்த்துறதுக்கு, நோய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். ஒயிட் சுகர் அப்படிங்கிறது கரும்பு சாறுல இருந்து எடுக்கக்கூடியது. அந்த கரும்பு சாறு இருக்கக்கூடிய நல்லது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சக்கரை இருக்கும் இல்லைங்களா, அதுதான் கேலரி. வெள்ளை ரவை, ஒயிட் ரவை, வெள்ளை சேமியா, நூடுல்ஸ், பாஸ்தா, மேக்ரோன்ஸ், இந்த மாதிரி பழ விஷயங்கள். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் ராகி சேமியா, கம்பு சேமியா, இதெல்லாம் ராகி கம்பு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 90% மைதா, மிச்சம் 10% மட்டும்தான் இந்த ராகியோ கம்போ சேர்க்குறாங்க. அதனால நம்ம ராகி சேமியான்னு நினைச்சு சாப்பிடக்கூடிய சேமியாலையும் மைதா மாவு இருக்கு. காலை வணக்கம். இன்னைக்கு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 16 வயது ஒரு தம்பி, அவரு கால் பண்ணாங்க. 10th முடிச்சிருக்கான், 10th or 11th, I'm not very sure. அவங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க, அவனுக்கு வயிற்றுல வலி இருக்கு. ஸோ இந்த வழிக்கு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அதில் அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா கூட அது வெடிச்சிடும். இமீடியட்டா அது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் என்னென்னமெல்லாம் லைஃப் ஸ்டைல் அப்படிலாம் கேட்டுட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னேன், நான் சொல்றதை சரியா நீங்க கடைபிடிக்க முடியும் அப்படின்னம்னா கட்டாயமா இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் நான் சொல்றபடி செய்துட்டு நீங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தேன்னா, இனிமேல் ஃபர்தரா அந்த வயிற்றுக்குள்ள அதிகமான ஆட் ஆன் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நீங்க நான் சொல்ற வரைக்கும் சாலிட் ஃபுட் எடுக்க வேண்டாம், லிக்விட் ஃபுட் மட்டும் எடுத்துக்கோங்க. மேபி லைக் ஒரு இளநியா இருக்கலாம், அல்லது ஜூஸா இருக்கலாம், லெமன் ஹனி வாட்டரா இருக்கலாம், சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ், இந்த மாதிரி எனிதிங் ஜூஸ் ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்க வேண்டாம். இந்த ஜூசஸ் எடுத்துட்டு நாளைக்கு நீங்க வந்துடலாம். அவங்க ரொம்ப லாங் பட்டுக்கோட்டை சம்திங், அதனால டிராவல் பண்றப்ப டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்களும் இப்போ ஜூசஸ் எடுத்துட்டு இங்க வந்தாங்க. நேத்துல இருந்து இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த தம்பிக்கு கம்ப்ளீட்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். குடல்வால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, நம்மளுடைய சாப்பிட்ற உணவு, அந்த சாப்பிட்ற உணவு நம்முடைய குடல்வால், அதாவது உணவு குழாய் வழியா போய் உணவு குழாயிலிருந்து வயிறு பகுதியில போய் இடது பக்கமா இருக்கு. அந்த வயிறு பகுதியில போய் அங்க செரிமானமாகி அங்க என்ன ஆகும் அப்படின்னம்னா, வாயில உமிழ்நீர் சுரப்பியில சுரக்கும். அந்த உமிழ்நீர் சுரப்பி மாவுச்சத்தை டைஜஸ்ட் பண்ணிடும். அடுத்தது குடலுக்குள்ள அந்த வயிறுக்குள்ள போடுச்சு அப்படின்னம்னா அங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வரும். இது புரதச்சத்தை டைஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அது உங்களுக்கு குடலுக்குள்ள வரணும். அதுக்கு முன்னாடி பித்த நீர் உற்பத்தி ஆகும். அந்த பித்த நீர் கல்லீரல்ல இருந்து வரும். இந்த என்ன பண்ணா கொழுப்பு டைஜஸ்ட் பண்ணும். இப்ப வாயில மாவுச்சத்து, வயிற்றுல புரதச்சத்து, குடல்ல சேர்றப்போ முதல் பகுதியில பித்த நீர் கொழுப்பு சத்து டைஜஸ்ட் ஆயிடும். இப்படி இந்த மாதிரி மேஜர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகி உள்ளுக்குள்ள குடலுக்குள்ள போறப்ப அது அப்சர்வ் ஆகிற டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆகிறதுக்கு போகும். இப்போ சிறுகுடல்ல போய் அதெல்லாம் உறிஞ்சப்படணும். உறிஞ்சிட்டு அதுல இருக்கிற மிச்ச வேஸ்ட் எல்லாமே பெருங்குடலுக்கு போகணும். இப்ப இந்த சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு போறப்ப ஒரு கேட்வே இருக்கும். அந்த கேட்டு தான் குடல்வால். அந்த குடல்வால் வீக்கமாகுது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, இந்த சிறுகுடல்ல இருந்து
பெருங்குடலுக்கு போறப்போ அந்த சிறுகுடல்ல அப்சார்ப் ஆகாதது ஏதோ ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் அந்த குடல் வால்ல போய் ஸ்டாக்னன்ட் ஆகி அதுல தேங்கி அந்த குடல் வால் அது வந்து பெருங்குடலுக்கு முன்னாடி அது ஃபில்டர் பண்ணிட்டு அனுப்பும். அந்த குடல் வால்ல கலெக்ட் ஆகக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னம்னாலோ அல்லது கெமிக்கல் ரிச்சா இருக்குது அப்படின்னம்னாலோ அந்த குடல் வால் கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்கும். அது வீங்கி ஒரு அளவுக்கு மீறி வீங்கிடுச்சு அப்படின்னம்னா அது என்ன பண்ணணும், நம்மளுக்கு காய்ச்சலை வர வைக்கும். அல்லது இனிமேல் என் வயிற்றுக்குள்ள எதையும் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வாமிட் வர வைக்கும். ஃபர்ஸ்ட் வாமிட் வரும். ஸோ அந்த வாமிட் வந்துச்சுன்னா நான் ஃபில் ஆயிட்டேன், இதுக்கு மேல என்னால வாங்கிக்க முடியாது அப்படின்னு பாடி சொல்லக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அந்த வாமிட்டிங். இனிமேல் எனக்குள்ள போடாதீங்க அப்படின்னு சொல்றது. அது தன்னை தானே கிளீன் பண்ணிக்கிறது. அல்லது லூஸ் மோஷன் ஆகும். வயிறு லூஸ் மோஷன் ஆகி அதனாலையும் போகலாம். அல்லது இதுல அந்த வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாடியில அதிகமான டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா அந்த டாக்ஸின்ஸ் வெளியில தள்ளுறதுக்காக ஃபீவர் ஸ்கின் மூலமா வெளியில தரும். ஸோ பாடி தங்கிட்டு இருக்கிற வேஸ்ட் எப்படியெல்லாம் வெளியில தள்ள முடியுதோ அப்படியெல்லாம் வெளியில தரணும். ஆனா நம்ம இது எல்லாம் சிம்டமா பாக்குறோம். இது என்ன சொல்றோம், ஓகே வாமிட் வருதா அப்பண்டிசைட்டிஸ், வயிறு வலிக்குது அப்பண்டிசைட்டிஸ், உடனே லூஸ் மோஷன் ஆகுது அப்பண்டிசைட்டிஸ், அதனால இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அதனால இது இமீடியட்டா நம்ம சர்ஜரி பண்ணணும். இப்ப டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, காய்ச்சல் வந்திருக்கு, வாமிட்டிங் இருக்கு, வயிறு வலி இருக்கு, அதனால இது அதீதமான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இமீடியட்டா நம்ம சர்ஜரி பண்ணணும், ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாகணும், ஒரு வாரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதுக்கப்புறம் சர்ஜரியும் பண்ணி ஆகணும், as early as possible, இமீடியட்டா பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்குறப்ப ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா பயங்கர பயமாயிடும். பயந்து இமீடியட்டா நம்ம பண்ணி ஆகணும், இல்லாட்டி குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தாமா அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் அந்த பயமாகும். ஸோ அதோடைய வெளிப்பாடா அவங்க அந்த ஒரு சூழல்ல போய் சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவங்க கால் பண்ணி கேட்டோன்னா இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த ரீசன்னால தான் இப்படி ஆகுது, பட் நீங்க சொல்றதை செய்ய முடியும் அப்படின்னோம்னா கட்டாயமா நம்ம ரெக்கவரி கொடுக்கலாம், சர்ஜரி இல்லாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களை ஜூஸ் குடிக்க சொன்னேன். ஸோ தட் நம்ம ஃபர்தர் டாக்ஸிகேஷன் உள்ள போறதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ரெண்டாவது விஷயம், அந்த தம்பிக்கு கண்டினியூஸா ஜூசஸ் கொடுக்குறப்ப பாடி தன்னைத்தானே எலிமினேட் பண்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றோம். அது எலிமினேட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாக்ஸின் பாடியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ தங்கிட்டு இருக்கிற கழிவுகளை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது உள்ள இருக்கக்கூடிய அந்த சாலிட் டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது கூடவே சப்போர்ட்டிவா அந்த குட்டிக்கு எனிமா கொடுக்கறது, ஹிப்பாத் கொடுக்கறது, இந்த டயட்ல சேஞ்சஸ் கொடுக்கறது, ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம கைட் பண்ணி முதல்ல இந்த அப்பண்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த குட்டிக்கு அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை கொடுத்து ஃபர்ஸ்ட் மைண்ட் லெவல்ல இது நத்திங் டு ஒரி அப்படிங்கிற அந்த ஒரு பயம், அந்த இருந்துற பயத்தை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா அதோடைய கிளீனிங் ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்து இதோடைய ஃபர்தர் ப்ராப்ளம் எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இது எப்படி நம்ம சரிப்படுத்த போறோம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வச்சு தென் அவங்க ட்ரீட்மெண்ட்ல இப்போ இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த 2-3 டேஸ்ல ஹீஸ் பர்ஃபெக்ட்லி எந்த பெயின் இல்லாம ஈவன் ஒரு சிங்கிள் இது கூட இல்லாம ஹி பிகம்ஸ் வெரி நார்மல். ஸோ அந்த தம்பியுடைய வேர்ட்ஸ்ல நான் சொல்றேன், நான் இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கணுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு, எனக்கு இந்த நோயை பத்தின பயம் முதல்ல போயிருச்சு. சின்ன பையன், ஸோ ஹீஸ் வெரி கான்ஃபிடென்ட், தேர் ஹோல் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பட் ஐ ஃபீல் ஹாப்பி, ஒரு குழந்தைக்கு ஒரு சர்ஜரி இல்லாம அந்த ஒரு குடல்வால் அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கேட் மெக்கானிசம், அது ஒரு பெரிய பாதுகாவலன் நம்மளுடைய உடம்புக்கு. எப்படி நம்மளுடைய தொண்டையில ஒரு டான்சில் இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய குடல்ல உள்ள இருக்கக்கூடிய ஒரு கேட் அப்படிங்கறதுதான் இந்த குடல்வால். ஸோ இதைய பாதுகாக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதோட இப்ப நோக்கம் என்ன அப்படின்னம்னா, நாளைக்கு நம்ம வேற யாருக்காவது இந்த மாதிரி அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது அப்படின்னம்னா கூட நம்ம தெளிவா கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், இது விதவுட் சர்ஜரி, எந்த பயமும் இல்லாமல் நம்ம ரொம்ப அழகா இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அந்த குட்டிக்கு ஏன் அப்பண்டிசைட்டிஸ் வந்துச்சு. ஸோ இதை அவங்களுக்கு காசிட்டிவ் ஃபேக்டரா நான் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்க ஆரம்பிச்சேன், எதனால உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் கேட்டேன். அந்த தம்பிக்கு ரெகுலராகவே நைட் சிக்கன் சாப்பிட்றது பிடிக்கும். சிக்கன் அல்லது மட்டன் ஆர் காளான் பிரியாணி, சம்திங் ஹி வாண்ட் சம்திங் டேங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்பைசியா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவான்னா அவனே போய் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவான். அப்புறம் வெளியில சாப்பிட்றது தப்புன்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணுவான், பாஸ்தா, நூடுல்ஸ் இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு எக் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவான். இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குட்டிகிட்ட நான் சொன்னேன், நம்ம பாடி எவ்வளவு ப்ரீஷியஸ், எவ்வளவு சாக்ரெட்,
ஸோ இந்த சாக்ரடான பாடிக்குள்ள தேவையில்லாத விஷயத்த உள்ள போடலாமா? இந்த மாதிரி டெட் பாடிஸ் எல்லாம் உள்ள போடுறப்போ நம்ம பாடி வந்து சாக்கடையா சவக்குடியா மாறிடும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நவ் ஹி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் வந்து இனிமேல் நான் வந்து பியூர் வெஜிடேரியனுக்கு மாறிடலாம் அப்படின்னு மனசுல எனக்கு தோணிட்டு இருக்கு. நான் கட்டாயமா அதிக இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான். ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். அடுத்த விஷயம் நைட்ல சாப்பிடுறது. நைட்ல வந்து இன்னைக்கு சாப்பிடுறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. நைட்ல வந்து நைட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், இன்னைக்கு ஹைதராபாத்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபுல் நைட் பிரியாணி, நைட் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்களாம். அந்த நைட்ல போனோம்னா 2 மணிக்கு இந்த கடையில ஒரு பிரியாணி இருக்கும், 11 மணிக்கு இங்க இருக்கும், 1 மணிக்கு இங்க இருக்கும். ஸோ தே ஹேவ் அ டைமிங் வச்சு அந்த பிரியாணி கடை வச்சிருக்காங்க. நைட்ல போயிட்டு இப்போ நம்ம பேபி டே அவுட் மாதிரி நைட்ல போயிட்டு, அதுவும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க. போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு காலையில வந்து தூங்குறது. ஸோ இப்ப நைட்ல வந்து ட்ரை டு நான் அந்த தம்பிகிட்டே சொன்னதுதான், நைட் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னம்னா ராட்சசர்கள்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளுடைய பாடியிலயும் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து அந்த சமயத்துல டைஜஸ்ட் பண்ணாது. ஸோ நம்மளுடைய டைஜஷன் வந்து பகல் நேரத்துல தான் டைஜஸ்ட் பண்ணும். சன்லைட் இருக்கிறப்ப தான் ஜடராக்னி ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால நம்ம நைட் நேரத்துல சாப்பிடுறது வந்து நம்ம நோயை வளர்த்துறதுக்கு, நோய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ வி ஆர் இன்வைட்டிங் சோ மெனி கிருமிகளை வந்து இன்வைட் பண்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். நம்மளுடைய வீடுகள்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நைட் டைம்ல சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். நைட் டைம்ல வந்து த பெஸ்ட் அப்படின்னம்னா நல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம், பாடி வந்து ஹீல் பண்றதுக்கான நேரம். இட் இஸ் நாட் அ டைம் ஃபார் டைஜஷன். ஸோ இந்த சமயத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி டின்னர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நைட்ல வந்து நேரத்துல சாப்பிடுறது, அதே மாதிரி ஹெவியான ஃபுட் இல்லாம லைட் ஃபுட் சாப்பிடுறது. இப்போ எக் பாத்தீங்கன்னா கூட நான் எக் சஜஸ்ட் பண்ணல. ஆனா எக் கூட நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னம்னா, சாப்பிடணும்னு நினைச்சோம் அப்படின்னம்னா கம்பல்சரி எனக்கு அது அடிக்ஷன், எனக்கு சாப்பிடாம இருக்கவே முடியாதுன்னு நினைச்சா கூட காலையில நேரத்துல சாப்பிடலாம், அல்லது மத்தியானம் சாப்பிடலாம். நைட்டு 100% சாப்பிடக்கூடாது. காலையில சாப்பிட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் a கோல்ட், மத்தியானம் சாப்பிட்டா சில்வர், நைட்ல சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அது வந்து இரும்புன்னு சொல்லுவாங்க. ஆனா பட் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் தட். பட் ஈவன் தோ சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கூட நைட்டு சாப்பிட வேண்டாம். மேபி பகல் நல்ல சன்லைட் இருக்கிறப்ப, ஏன்னா அது வந்து முட்டை அப்படிங்கிறது வெரி ஹெவி டு டைஜஸ்ட், நான் வெஜிடேரியன் ஹெவி டு டைஜஸ்ட், பருப்புகள் ஹெவி டு டைஜஸ்ட். ஸோ அதீதம் அதே மாதிரி கீரைகள் ஹெவி டு டைஜஸ்ட். ஸோ எதெல்லாம் ஹெவி டு டைஜஸ்டோ அந்த உணவுகளை நம்ம காலை நேரத்துல சூரிய வெளிச்சம் இருக்கிறப்ப சாப்பிடலாம். ஈஸி டு டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப், அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹாட் ஆவியில வேக வச்சது, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நைட்ல சாப்பிடலாம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நேத்து நைட்டு ஒரு கால் எனக்கு. ஒரு குட்டிக்கு வந்து 9 மந்த்ஸ் குழந்தை. இவங்க எல்லாரும் 1 இயர், அந்த குட்டி வந்து 1 இயர்க்கு முன்னாடி நான் பல தடவை சொல்லுவேன் எல்லாத்துக்கும், குழந்தைகளை வந்து வெளியில கூட்டிட்டு போக வேண்டாம் பிஃபோர் 1 இயர். பட் என்ன பண்ணிருக்காங்க, அம்மா, அப்பா அவங்க ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோவில் போயிருக்காங்க. திருச்செந்தூர் கோயில் போயிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு குட்டிக்கு வந்து அவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு எல்லாம். குழந்தைக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு, குட்டிக்கு கொடுத்தாச்சு. ஈவன் நைட் ரிட்டர்ன் வர்றப்போ அவங்க ஏதோ வெளியில சாப்பிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டு வந்து இந்த குட்டிக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா பயங்கரமா லூஸ் மோஷன். ரொம்ப நுரைச்சு லூஸ் மோஷன் ஆகுது, வலிச்சு போகுது, குழந்தை அழுது டாய்லெட் போறாப்ல. அடுத்து பச்சை கலரா போக ஆரம்பிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு பிளட் ஸ்ட்ரெயின் தெரியுது. இந்த கண்டிஷன் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நேத்து நைட்டு. அப்புறம் என்னன்னு கேட்டப்போ இந்த மாதிரி குட்டிக்கு எதுவுமே தரல. பட் அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்டிருக்காங்க நைட்டு ரிட்டர்ன் வர்றப்ப எகெயின். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு குழந்தைகளை நம்ம பால் கொடுக்குறப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தாய்ப்பால் கொடுக்குறப்போ நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன மாதிரி உடல் அசைவுகள் அசதி ஆகுது, இதையெல்லாம் பொறுத்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபீடிங் உடைய குவாலிட்டி இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக குழந்தைக்கு சத்து போகுது. இந்த சத்து போற சத்து வந்து சத்து மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு எல்லா விதமான டாக்ஸின்ஸும் உள்ள போகும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கழிவுகளும் உள்ள போகும். அதனால அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தேன்னா, கம்ப்ளீட்லி ஃபாஸ்டிங் எடுடா. இளநீ எடுத்துக்கலாம், ஆர் உனக்கு பசிக்குது அப்படின்னம்னா லெமன் ஹனி வாட்டர் எடுத்துக்கலாம். நீ ஃபாஸ்டிங் இருந்துட்டு குட்டிக்கு வந்து வயிற்றுக்கு பேக் போடுறது, கண்ணுக்கு வந்து ஒரு ஒரு சொட்டு வெர்ஜின் கோகனட் ஆயில் விடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் வயிற்றுக்கு வந்து ஹிட் பாத் எடுத்து உன்னுடைய பாடியை முதல்ல கூல் பண்ணு. இட் இஸ் அ சைன் ஆஃப் எக்ஸசிவ் ஹீட். அந்த அதீதமான சூடை தாங்க முடியாம தான் லிவர் வந்து எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால கிரீன் கலர் பைல் அது வருது. பிளஸ் அடிஷனலா அந்த ரெட் கலர் வருது அப்படிங்கிறது அந்த குடலுடைய
சூடு காரணமா. அதனால பாடி கூல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதோடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம வீடுகள்லயும் நிறையா இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க. சின்ன வயசு ஒரு 15, 16 வயசு பசங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இது வந்து இட்ஸ் சூட்டபிள் ஃபார் எவ்ரிஒன். ஸோ இதை வந்து மனசுல வச்சுட்டு, நம்ம என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடணும், தவிர்க்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் இதை இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றேன். 5 விஷயங்கள். ஸோ இந்த 5 விஷயங்கள் வந்து கட்டாயமா தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள். ஸோ இது நான் சொல்றதோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 ஒயிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒயிட் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெள்ளை சர்க்கரை. ஒயிட் சுகர் அப்படிங்கிறது இட் இஸ் அ வைட்டமின் திருடன் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா வைட்டமின்ஸையும் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது டைஜஸ்ட் ஆக முடியும். ஸோ ஒயிட் சுகர் டு பி அவாய்டட். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளை உப்பு. இந்த வெள்ளை உப்புக்கள் அப்படிங்கிறது வெள்ளை உப்பு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சால்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு ப்ளீச் பண்ணிடுறாங்க. இந்த ப்ளீச் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டு ப்ளீச் பண்றதுனால அந்த ப்ளீச்டு சால்ட்டை நம்ம சாப்பிட்றப்போ நம்ம வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னம்னாலும் அது போய் என்ன பண்ணும் அப்படின்னம்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், லாக்டோபாசில் நிறைய பாக்டீரியாஸ் நம்மளுடைய குடல்ல இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அது வந்து அந்த ஒயிட் உப்பு போடுறது மூலமா அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதீதமான ட்ரைனஸ் வந்து அது ஸ்கேல்ப்ல ட்ரைனஸ், முழங்கால ட்ரைனஸ் வரப்ப ஆர்த்தரைட்டிஸ். ஒயிட் சுகர் அப்படிங்கிறது கரும்பு சாறுல இருந்து எடுக்கக்கூடியது. அந்த கரும்பு சாறுல இருக்கக்கூடிய நல்லது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சக்கை இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து கேலரி. நம்ம கரும்பு சாறுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம கிட்னியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்மளுடைய கல்லீரலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஈவன் கல்லீரல் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற ஃபர்ஸ்ட் ஜூஸ் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ்ல அவ்வளவு நல்லது. ஸோ கரும்பு இருக்கிறதுனாலதான் உலகத்துல ஆக்சிஜன் லெவலே அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் மூங்கில் வெரைட்டி கரும்பு. ஸோ கரும்பு வந்து அதிகமான அளவுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. அதனால அதுல பிராண சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா எப்ப சான்ஸ் கிடைச்சா கூட நீங்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னம்னா கரும்பு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கரும்பு வந்து எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்ம வந்து நிறைய விசேஷங்கள் எல்லாம் கூட கரும்பு வைப்போம். சாமி பாட்டுல கரும்பு வில்லும் சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு, தனம் தரும் கல்வி தரும், அதுல எல்லாம் கூட நம்ம அபிராமி அந்தாதியில கூட கரும்பு வில் வச்சு நம்ம பாடியிருப்பாங்க. சோ கரும்பு வந்து அவ்வளவு நல்லது. ஆனா அந்த கரும்பு நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னம்னா வெரி வெரி எஃபெக்டிவ். ஆனா அதுல இருக்கக்கூடிய மொலாசஸ், அதுல இருக்கிற ஃபைபர், இதெல்லாம் நல்ல சத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட போட்டு அதை பியூரிஃபை பண்ணி அதை வெள்ளை வெள்ளையர்னு சாப்பிடுறப்போ அது நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போய் அது தன்னை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கேலரிஸ் தன்னை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற அத்தனை வைட்டமின்ஸ் மினரல்ஸையும் எடுத்துரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் வேணாம். அதுக்காக நம்ம ஒயிட் சுகர் அப்படிங்கிற அந்த கரும்பு சர்க்கரைங்கிற பேர்ல ஒயிட் சுகர் மாதிரி கிறிஸ்டல் இருக்கும், ஆனா கலர் மட்டும் வேற இருக்கும். அதுவும் ராங். நீங்க நல்லா வந்து நாட்டு சாரி ஏதாவது இந்த இயற்கை வேளாண்மை இந்த கடைகள்ல போனீங்க அப்படின்னா கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரைன்னு கிடைக்கும். ஸோ அது வந்து த பெஸ்ட் ஆப்ஷன். அது நீங்க பயன்படுத்தலாம். அல்லது கருப்பட்டி, தென்னங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி இட்ஸ் அ வெரி பெஸ்ட். இன்னைக்கு கருப்பட்டி வந்து தென்னை பொருள்களை வந்து நான் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கொக்கோ ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ்ல போறப்போ கருப்பட்டியோட, அதாவது தென்னங்கருப்பட்டியோட எஃபெக்ட் வந்து எவ்வளவு எஃபெக்டிவ். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த தென்னங்கருப்பட்டி கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கேன்சர் பீப்புளுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலகளவில் இன்னைக்கு பேசப்படுது. ஸோ நம்ம கிட்ட இருந்த விஷயம் இது எல்லாமே. கருப்பட்டி பயன்பாடு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்த விஷயம். அதனால ஒயிட் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது தேன் அல்லது டேட்ஸ் இது பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒயிட் சால்ட். ஒயிட் சால்ட் அப்படிங்கிறது வெரி வெரி பாய்சனஸ். அது வந்து ரீஃபைன்டு எண்ணெயில இருந்து வரக்கூடிய உப்பை இதுல மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து அது சால்ட்டா வெளியில வருது. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் குட் அட் ஆல். ஸோ அது சாப்பிட்றது மூலமா ப்ளீச்சிங் எஃபெக்ட் ஆகிறதுனால, அதுக்கு ப்ளீச் பண்றதுனால நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போய் நம்மளுடைய குட் பாக்டீரியா, கட் ஹெல்த்தை கெடுத்துரும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா நம்ம இந்துப்பு அதை வந்து நம்ம இங்க வந்து பயோசால்ட்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் பண்றோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் நான் ஏதாவது ஒரு சமயத்துல ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் இருக்கும், நான் அதை உங்களுக்கு இன்வைட் பண்றேன். நீங்க அதுல கலந்துட்டு அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட், அடுத்தது ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப மேஜரா இருக்கு. இன்னைக்கு நம்ம காலையில சாப்பிடுறது இட்லி தோசை, மத்தியானம் ஒயிட் ரைஸ், நைட்டு வந்து பணியாரம், அல்லது மேபி அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோதுமையா இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டூ மச் நம்ம சாப்பிடக்கூடிய கிரெயின், தட் டூ இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒயிட் ரைஸ், இந்த ஒயிட் ரைஸ் வந்து அதீதமான அளவுக்கு நம்மளுடைய உடம்புல போச்சு அப்படின்னம்னா நம்ம பாடி வந்து அதிகமா ஒபேசிட்டி வரும், மாவுச்சத்து அதிகமாக அதிகமாக சர்க்கரை நோய் வரும், கேஸ்ட்ரபிள் வரும், ட்ரைனஸ் வரும், கட்டிகள் உருவாகும், கேன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த வெள்ளை அரிசி மிக ஆதாரமா இருக்கு. ஸோ ஆல்வேஸ் நம்ம மனசுல வச்சுக்கலாம், கலர்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கலர்ஃபுல் அப்படிங்கிறது ராகி, ஒண்டர்ஃபுல் கலர், கம்பு, சிறுதானியங்களை வந்து குதிரவாளி, சாமை, இது எல்லாத்தையுமே வந்து மெத்தட் ஆஃப் குக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குக்கிங் வந்து நீங்க கூடிய முறை மூலமா தான் அதோடைய குவாலிட்டி மாறும். நீங்க வந்து சாமை, வரகு, குதிரைவாளி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரவுட் ஏரியால வரக்கூடியது, அதிகமா தண்ணி தேவை கிடையாது. ஸோ அந்த உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அதிகமான வறட்சியை கொடுக்கும். ஸோ இதைய தடுக்கிறதுக்காக ஒரு 8 மணி நேரம் அதை ஊற வச்சு அதை ஸ்ப்ரவுட்டிங் ஸ்டேஜ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடணும். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில் வந்து அந்த எண்ணெய் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க சாதாரணமா ஒரு எண்ணெயை பாருங்க, நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதோட கலர் பாருங்க, ஒரு எல்லோ கலர் இருக்கும் ஆர் சம்திங். அதோட கலர் வந்து ஒரு யூனிக் கலர்ஸ் இருக்கும். ஆனா ரீஃபைண்ட் ஆயில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே கலரா இருக்கும், ஒயிட் கலரா இருக்கும். ஸோ அந்த கலர் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஏன் அந்த கலர் இல்லாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, ஹை டிகிரிக்கு வந்து ஹீட் பண்ணுவாங்க, அதையே எவாபரேட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்றப்போ அந்த எண்ணெய் வந்து வேப்பரைஸ் ஆகி அது கூலன் டியூபுக்குள்ள போய் குளிர்ந்து அது லிக்விடா வரும். அப்படி லிக்விடா வர்றப்போ அதுல இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் அது இழந்துரும். அது இல்லாம அது மாதிரி ஒரு ஓடர் வந்து வித்தியாசமான இருக்கும், ஒரு வாசனை. சோ அதை இது பண்றதுக்காக ஓடர் சேர்த்துவாங்க, டியோடரைசர் சேர்த்துவாங்க, அதுக்கு அந்த வாசனை திரவியம் சேர்த்துவாங்க. மேபி அது கடல் எண்ணெய் அப்படின்னா கடல் எண்ணெய்க்குரிய ஒரு சிந்தட்டிக் ஒரு கெமிக்கல் வாசனை சேர்த்துவாங்க. நீங்க அதே இது வந்து அது தேங்காய் எண்ணெயா இருந்தது அப்படின்னா தேங்காய் எண்ணெயோடைய டியோடரைசர் சேர்த்துவாங்க. இந்த டியோடரன்ஸ் நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய இந்த வாசனை பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹைலி ஹைலி டாக்ஸிக் அப்பண்டிசைட்டிஸ். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உணவுல இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள். அதாவது இயற்கையான வாசனை பொருட்கள், இப்ப வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வரக்கூடிய வந்து நேச்சுரல் அப்படைசர். ஆனா இதுக்கு சிமிலரான சிந்தட்டிக்கான ஒரு அப்படைசர்ஸ், அதாவது வந்து டியோடரைசர்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம ஃபுட்ல சேர்த்துறோம். நூடுல்ஸ் ஆர் பாஸ்தா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் கொடுத்துருப்பாங்க, இந்த டேஸ்ட் மேக்கர். அந்த டேஸ்ட் மேக்கர்ல அரோமாவும் ஆட் பண்ணி வரும். ஸோ இந்த அரோமா அந்த வாசனை உள்ள போச்சுன்னா அது சிறுகுடல்ல போய் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த சிறுகுடல் வந்து இதைய அப்சர்வ் பண்ண முடியாது. இதை அப்சர்வ் பண்ண முடியாத இந்த டியோடரைசர்ஸ், அதாவது வாசனை திரவியங்கள், செயற்கையான வாசனை திரவியங்கள் தான் மிகப்பெரிய அப்பண்டிக்ஸ்ல வந்து அது போய் ஸ்டோர் ஆகி அதை வீக்கமடைய செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிபிக் பேப்பர் வந்து ஒரு இதுல வந்து ஜேர்னல்ஸ்ல வந்து வந்திருக்கு. சோ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, தேவையில்லாத செயற்கையான அப்படைசர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்றது ரொம்ப நல்லது கிடையாது. சோ இது வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் அதிகமா ஆட் பண்றாங்க. ஆனா ரீஃபைண்ட் ஆயில பயன்படுத்தி நம்ம சமைச்சோம் அப்படின்னம்னா இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். அதுவும் எஸ்பெஷலி நம்ம வந்து மத்ததெல்லாம் கூட சமைப்போம், இந்த பொரிக்கிறது, பூரி சுடுறது, அது முறுக்கு சுடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்ணி, இல்லாட்டி அது பொங்கி வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆயில்கள் பயன்படுத்துறப்போ இது வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸா மாறி இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுடைய வயிற்றுக்குள்ள வந்து அதிகமான அளவுக்கு கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வெளிவிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீஃபைண்ட் எண்ணெயை பயன்படுத்தாதீங்க, எஸ்பெஷலி சுடுறதுக்கு, பஜ்ஜி சுடுறது ஆர் புரி சுடுறது ஆர் முறுக்கு சுடுறது, இந்த மாதிரி எனி சுடுற ஐட்டங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னம்னா ஹைலி ஹைலி டேஞ்சரஸ். நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துடைய வீடுகள்லயும் அந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் பாத்தீங்க அப்படின்னம்னா கருப்பு கலர் அப்படியே ஒரு தார் மாதிரி ஒழுகும். ஸோ இது வந்து உண்மையிலேயே தார்ல இருந்து வரக்கூடிய ஒயிட் ஆயில் ஆட் பண்ணி வர்றதுனால அந்த சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வீட்டுல போய் உங்க எக்ஸாஸ்டர் பாருங்க. எங்க வீடுகள் எக்ஸாஸ்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா மோர் தென் ஒரு 7-8 வருஷம் ஆனா கூட அதுல வந்து அந்த மாதிரி ஒழுகாது. ஆனா நிறைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த கருப்பு அப்படியே ஒழுகும். ஸோ இட் இஸ் அ சைன் அவங்க வீட்டில் அதிகமான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துறாங்க. 100% அவங்க வீடுகளில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒன்று ஹார்ட் அட்டாக் இருக்கணும், அல்லது கேல்பிளடர் ஸ்டோன் இருக்கணும், ஆர் டயபெட்டிஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கும். ஸோ அதனால இன்னையிலிருந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் ஈவன் 4 லிட்டர் வாங்கியிருந்தா கூட ரிட்டர்ன் பண்ணிடுங்க.
யாருக்குமே கூட கொடுக்க வேண்டாம். ஸோ அந்த ஆயில் வந்து முழுக்க முழுக்க கெடுதலான ஆயில். ஸோ ரீஃபைண்ட் ஆயில். 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மைதா. மைதா பொருட்கள். மைதால தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பொருட்கள் செய்றாங்க. பாஸ்தா மைதால வருது. மைதா அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னம்னா, நம்மளுடைய கோதுமை மாவ கம்ப்ளீட்டா ரீஃபைன் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள், ஃபைபர் கன்டென்ட் எல்லாம் எடுத்துட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சக்க, இந்த வேஸ்ட் நம்ம எப்படி ஒரு மாம்பழம் சாப்பிட்டோம்னா, அந்த தோலு, சதை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் ஒரு கொட்டை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த கொட்டை, அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மைதா மாவு. ஒயிட் ரைஸ். ஸோ இந்த ஆல் ரிஃபைன்ட் இது எல்லாமே வந்து உச்சபட்சமான நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. இந்த மைதா மாவுல பார்த்தீங்க அப்படின்னம்னா, இன்னைக்கு பாஸ்தா, வெள்ளை ரவை, ஒயிட் ரவை, வெள்ளை சேமியா, நூடுல்ஸ், பாஸ்தா, மேக்ரோன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், ராகி சேமியா, கம்பு சேமியா இதெல்லாம் வந்து ராகி கம்பு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா 90% மைதா. மிச்சம் 10% மட்டும்தான் இந்த ராகியோ கம்போ சேர்த்துறாங்க. அதனால நம்ம ராகி சேமியான்னு நினைச்சு சாப்பிடக்கூடிய சேமியாலையும் மைதா மாவு இருக்கு. ஸோ வெள்ளை ரவையில மைதா மாவு இருக்கு. பட்டண ரவைன்னு சொல்லுவாங்க. சேமியால மைதா மாவு இருக்கு. ஸோ இந்த நம்ம ஒயிட் ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவுக்குள்ள போனோம் அப்படின்னம்னா அது ரொம்ப இன்னும் கெடுதல். அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னங்க? காலையில் இட்லி தோசை அல்லது சேமியா அல்லது வெள்ளை ரவை. ஸோ திஸ் ஆல் ஆர் நம்ம வயிற்றுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி உள்ளுக்குள்ள போய் தேங்கக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம பழையபடி நம்ம ஹோல்சமா இருக்கக்கூடிய உணவுகளுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டேஸ்ட் மேக்கர் இது வந்து நிறைய இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி அல்லது ஈவன் நம்ம ஏதாவது ஒரு விசேஷங்கள்ல கூட அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேங்கி ஸ்வீட்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஹைலி கார்சினோஜெனிக். இந்த எம்எஸ்ஜின்னு எதுல போட்டிருந்தா கூட நம்ம அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில சாப்பிட்றத தவிர்க்கணும். வீடுகளில் சாப்பிட்றது பெஸ்ட். எங்காவது போயிருந்தா கூட பொட்டலம் கட்டிட்டு எடுத்துட்டு போயிடலாம். நம்ம வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்து ஏதாவது ஒரு 2 டேஸ் டிராவல் பண்ணணும் அப்படின்னம்னா கூட 2 நாளைக்கு தேவையான நம்மளுக்கு தெரியும். புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் அல்லது சப்பாத்தி, சம்திங் ட்ரை ஐட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது நம்ம செய்து எடுத்துட்டு போயிடுறது இட் இஸ் சேஃபர் சைடு. முதல்ல எல்லாம் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் நம்ம கடை இருக்கு, இந்த காலத்துல நீ போய் செஞ்சுட்டு இருக்கிறியா, போய் நம்ம வெளியில போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாலாம் நம்ம கிண்டல் பண்றோம். ஆனா உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னம்னா சேஃபர் சைடு. நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கிற மிகப்பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் அப்படின்னம்னா டிராவல் பண்றப்போ நம்ம எடுத்துட்டு போயிடுறது தி பெஸ்ட் ஆப்ஷன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த வெளியில போய் சாப்பிட்றது, ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்மளே காசு கொடுத்து நோயை வாங்கிக்கிறதுக்கு சமம். நான் சொல்ற விஷயம் இன்னைக்கு இந்த விஷயங்கள் பேசியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.